ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். அவர் யார்? மாறாதவர். தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று பார்த்தோம். நான் உனக்கு கேடுகவும் மகா பெரிய பலனா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இங்க சொல்றாரு, நான் மாறாதவர் என்று. மனுஷர்கள் மாறிடலாம், உறவுகள் மாறிடலாம், உலகம் மாறிடலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனா இருக்கிறார். தெய்வ பிள்ளையில அவன் மனுஷனுடைய சூழ்நிலைகள் கூட மாறி போயிடும். நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் உனக்காக என் உயிரே கொடுப்பேன், நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அப்படி சொன்னதெல்லாம் இது எத்தனை பகஞ்சர்களாய் மாறி இருக்காங்களே. ஆனால் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டோமா? உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அவர் மாறலை. உங்களை குறித்து அவர் என்ன தேவ திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, நான் இப்படி கொஞ்சம் சொல்கிறேன், இந்த ஆண்டிற்காக கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறாரோ அதெல்லாம் அழகா, நேர்த்தியா, பர்ஃபெக்டா அவர் செய்து முடிப்பார். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அவர் இன்னைக்கும் மாறாதவர். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம் நீங்க வாசிப்பீங்கன்னா, அதற்கு அவன், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். பாருங்க, ஆண்டவர் தான் மரிப்பதற்கு முன்பாக அந்த பஸ்கா பண்டிகையில் ஒரு காரியத்தை சொல்வார். இப்படியெல்லாம் நடக்க போகிறது. அவர் மேய்ப்பன் அடிப்பார், ஆடுகள் சிதறடிக்கப்படும், அவர் மரணத்தை குறித்து பேசுவார். அப்போது பேதுரு என்ன சொல்வார்னாக்கா, ஆண்டவரே அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நான் மரிக்கிறதா இருந்தாலும் நான் என்ன பண்ண உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். இதை சொன்னவர் உறுதியாக நின்று இருக்கணும்ல. ஆனால் நடக்கிறது என்ன? அதே மார்க் 14ஆம் அதிகாரம் 68வது வசனங்கள் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வாரு, ஏ பேதுரு, இப்போ நீ இப்படி சொல்ற, ஆனால் சேவல் கூவதற்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதலிப்ப. அங்கே பேதுரு மறுதலிக்கிறத பார்க்குறோம். நான் உயிரை ஒன்றா கொடுப்பாண்டவரே, நான் உங்களை விட்டு போக மாட்டான்ற உறுதியாய் சொன்ன பேதுரு மாறி போய்விட்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா தேவ பிள்ளை? ஆனால் இயேசு மாறலை. அவனை உற்று பார்க்கிறார். அவன் அழுது மனம் திரும்புகிறான். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பின்பு காட்சி அளிக்கும் போது அந்த பேதுரு மறுபடியும் அவன் பழைய தொழிலுக்கு மீன் பிடிக்க போயிடுவார். ஆனால் பேதுரு, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வார்? யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிப்பீங்கன்னா, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு பேதுருவை கேட்டு, நீ ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, மனுஷர்கள் மாறிடலாம். என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்தேன் பிரதர், அவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ காரியங்களை நான் செஞ்சுருக்கிறேன், இத்தனைலாம் செஞ்சோம், என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு யானை எனக்குன்னு யாரும் இல்லை, அனாதை போல் இருக்கிறேன், நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை மறக்கலை. அவர் இன்னும் மாறாதவர். இன்னும் உங்கள் நினைவாக தான் இருக்கிற. உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் தேவ பிள்ளைகளே. ஆமென். பேதுரு மறுதலிச்சதை பார்த்து ஆண்டவர் பேதுரு அன்னைக்கே விட்டு இருக்கணும். ஆனால் கர்த்தர் விடலையே. பேதுருவை மறுபடியும் கர்த்தர் பேதுரு வாழ்க்கையில் வைத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி அவனை நேசித்து அவன் அன்பு கூர்ந்தார் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நான் உன்ன இடத்துல அன்பு கூர்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உலக நேசிக்கலாம் பரவாயில்ல, உலகம் உன்னை மறந்துட்டா பரவாயில்ல, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மாறலை, உன் தேவனாகி கர்த்தராக தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களை சொன்னவங்களை நிச்சயம் செய்து முடிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்போ. நான் கர்த்தர்,
நான் மாறாதவர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நீ மாறாதவர் ஆண்டவர். இன்னைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறவரா, இன்னைக்கும் நீர் அதிசயங்களை செய்கிறவரா, இன்னைக்கும் எங்கள் மேலே நினைவாயிருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அன்றைக்கி மறுதலிச்ச பேதுருவையே மறுபடியும் அணைத்து கொண்டு ஆண்டவரே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவீங்கன்னா ஆண்டவரே இவரிலையும் நீங்கள் மறக்கலை நீங்கள் சொல்லுகிற காய் ஸ்தோத்திரம். பாமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், மகிமைப்படும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் மாறாதவர். இன்னைக்கு அவர் உண்மையில் இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.